மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் லோக்கல் வந்து ஒரு செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சாங்கை நீங்கள் பார்க்கல, அப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸையும் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் அந்த சாங்கை நம்மளோட மணி ப்ரோ வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அதையும் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்கை வந்து கீழே கொடுத்துருக்கேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம் நெட் டிவி 4 வியூவர்ஸ். பாகுபலி 1 and 2 பயங்கரமான ஒரு வெற்றி. அந்த வெற்றிக்கு அப்புறமா ராஜமௌலி சார் என்னப்பா படம் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா RRRன்ற படம் பண்றாரு. பட் இந்த படம் வந்து அந்த படத்துக்கு ஈக்குவலா இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 400 கோடி. இந்த பட்ஜெட்டுக்கும் அந்த பட்ஜெட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது புரியுது. என்னன்னா அந்த ரெண்டு பாட்டுக்கும் சேர்த்தே வந்து 350 400 கோடி தான் பட்ஜெட் ஆச்சு. ஆனா இந்த படத்தோட ஒரு பாட்டுக்கே வந்து 400 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டிருக்காருன்னா அப்போ ராஜமௌலி சார் இந்த படத்துக்காக என்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக வந்து அந்த படத்துக்கு ஈக்குவலாக இருக்குன்றது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. எப்படி கண்டிப்பாக சொல்கிறான்னா, ஏன்னா வந்து பாகுபலி 2 அதில் வந்து யாரெல்லாம் முக்கியமான டெக்னீஷியன்ஸ்லாம் இருந்தாங்களோ அதே டெக்னீஷியன்ஸ் தான் இதுலையும் இருக்காங்க. ஏன்னா வந்து செந்தில்குமார் சார் தான் சினிமோட்டோகிராஃபர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அண்ணனான கீரவாணி சார் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. ஆனால் இதில் எடிட்டர் மட்டும் மாறி இருக்காங்க. யாருன்னா வந்து ஸ்ரீதர் பிரசாத் சார் தான் இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணுறாங்க. சரி, இந்த படம் வந்து எதை வந்து பேஸாக வந்து படம் ஆக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சொன்னால அவங்க யாருன்னா அல்லூரி சீதாராம ராஜு அப்படின்னு ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து கொமராம் பீம். இவங்க 2 பேரை தான் வச்சு இந்த படம் வந்து சூப்பராக அப்படி த்ரூ அவுட்டாக எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இந்த 2 கேரக்டர்ஸ் வந்து யார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஜூனியர் என்டிஆர் சார் பண்ணுறாரு, இன்னொரு வந்து ராம் சரண் அவர்கள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய இந்திய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலியா பட் இருக்காங்க, எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இன்னொருத்தர் வந்து அஜய் தேவர்கன் இருக்காரு. தமிழ் ஆக்டரும் இருக்காங்க, சத்யராஜ் சார் இருக்காரு, சமுத்திரகனி சார் இருக்காரு. ஓவராலாக இதில் வந்து அந்த கேஸ்ட் அண்ட் குருவை பற்றி பார்த்தாச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லாங்குவேஜில் எடுக்க போகிறாங்களா. அதில் முக்கியமான லாங்குவேஜ் என்னென்ன? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி. ஓகேங்களா, கண்டிப்பாக இங்கிலீஷ்லையும் வரும்னு நினைக்கிறேன். ஓவராலாக 10 லாங்குவேஜில் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இந்த பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ் வந்து ஒருத்தங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்சி எட்கர் ஜான்ஸ் அப்படின்றவங்க தான் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதெல்லாம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அவங்க நடிக்கல, அவங்க கேரக்டரில் வந்து யார் நடிக்க போகிறாங்கன்னா, ஒன்று வந்து ஸ்ரத்தா கபூர். இவங்க வந்து எந்த படம் இப்போ வந்து கரண்ட்டாக நடிச்சிட்டு இருக்காங்கன்னா, சாஹோன்ற படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு போலீஸ் கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க இல்லைனா வந்து நித்யா மேனன். இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் இந்த கேரக்டர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம க்ளோஸ் சோர்ஸ் மூலமா தெரிய வந்த நியூஸ். சூப்பரான ஒரு விஷயம். ஓவரால் இந்த படத்துக்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். ஏன்னா வந்து ராஜமௌலி சார் அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம், அதெல்லாம் தாண்டி ஒரு புது விஷயத்த, ஒரு கூஸ் பம்ஸான மூமெண்ட்ஸை கண்டிப்பாக நம்ம உடம்புல கிரியேட் பண்ணிடுவாரு. அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் இந்த படத்துல இருக்குன்றது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நீங்கள் பாகுபலி 2ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீன் என்ன? எனக்கு எந்த சீன் பிடிக்கும்னா, அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் அப்படின்னு அந்த யானைலாம் கத்தம் டிங் டிங்னு அதிரும். அந்த சீன் அப்படி பார்க்கும்போதே பயங்கர வெறித்தனமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்தோ அதை கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை சொல்லி நான் பிரவீன் KS பாய். இது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணிடணும், ஷேர் பண்ணிடணும், மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு ப்ரெஸ் பண்ணிடணும். ஓகேவா?